வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ மை தயாரிக்க போகிறோம். இந்த மை தயாரிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் என்னென்னா, வசம்பு, பச்சை கற்பூரம், ஏலக்காய், இந்த 3 விஷயம்தான் தேவைப்படும். இந்த 3ஐயும் ஒரு அகலமான மண் பாத்திரத்தில் போட்டு கற்பூரம் போட்டு எரிக்கணும். முதல்ல பச்சை கற்பூரம் போடுங்க, அடுத்தது வசம்பு, ஏலக்காய், இந்த 3ஐயும் சேர்த்து கற்பூரம் வச்சு எரிக்கணும். வேற எந்த பொருளும் தேவையில்லை. அதோட மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்தை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யணும், இல்லைன்னா அமாவாசை அன்னைக்கு செய்யணும். அதுவும் இல்லைன்னு சொன்னால் தாராபலம் சந்திரபலம் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திர நாட்களில் செய்யலாம். இருப்பினும் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது கூட என்னென்ன பொருட்கள் சேர்த்தணும்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இந்த மைக்கு 3 விஷயம்தான். சாதாரண வசிய மைக்கு இந்த 3 விஷயம் போதும். வசம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், இந்த 3 விஷயம் போதும். நாம செய்கிற மை அப்படின்னு சொன்னால் இது கூட நம்ம என்னென்ன சேர்த்துவோம்னா, புனுகு, கோராஜனம், ஜவ்வாது, அதுக்கு அடுத்தது நெய் சேர்த்துவோம். எதுக்காக நெய்னா, கொஞ்சம் நெத்தியில் ஈஸியாக ஒட்டுறதுக்காக அந்த நெய் சேர்த்துவோம். இல்லை தேங்காய் எண்ணெய் சேர்த்தனாலும் சேர்த்திக்கலாம். விளக்கெண்ணெய் இருந்தால் மிக மிக சிறப்பு, ரொம்ப 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 நல்லது. இப்போ இதில் வசம்பு, பச்சை கற்பூரம், ஏலக்காய், இந்த 3 விஷயம்தான். இது எளிதான வசிய முறை. சரி, எல்லாருமே இந்த விஷயத்தை செய்யலாம், எல்லாருக்குமே வசியமாகுமானா ஆகும். எப்படின்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய வேண்டும், அல்லது அமாவாசை என்று செய்ய வேண்டும், அல்லது தாராபலம் சந்திரபலம் பார்த்து செய்ய வேண்டும். அதோட சும்மா ஒரு மையை செஞ்சு கொடுத்துட்டா வேலை செய்யாது. அந்த மையை உருவேற்றுவதற்கு சில பூஜைகள் இருக்கு, நல்லா கவனிங்க. உயிர் பலி பூஜை எப்பவுமே கூடாது, சரிங்களா? உயிர் பலி பூஜை நம்ம எப்பவுமே தர்றதில்லை, எந்த காலத்துலையும் நம்ம செய்யவும் கூடாது. இது நல்லா எரியிற வரைக்கும் கற்பூரத்தை போட்டு எரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா எரிஞ்சு இது கரித்தூளாகும். அதுக்கப்புறம்தான் அந்த கரித்தூளை எடுத்து அது கூட கோராஜனம், புனுகு, ஜவ்வாது, இந்த ஜவ்வாது லிக்விட் ஜவ்வாது கிடைச்சாலும் பரவாயில்ல, நல்லது தான், வாங்கிக்கலாம். இது நல்லா எரிஞ்சு முடியட்டும். ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் சொல்கிறாரு, எவர் சில்வர் பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்காரு, சின்ன சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுருக்காரு, சின்ன சின்ன டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்குது, 50 கேட்டாலும் தருவேன், 100 கேட்டாலும் தருவேங்கிறாரு. இது எந்த அடிப்படையில் செஞ்சு விற்கிறாங்கன்னு தெரியல, அது எந்த அளவுக்கு பலனளிக்குங்கிறது தெரியல. என்ன கேட்டால் அது பலன் தராது. ஒவ்வொருவருக்கும் தனித்துவம் உள்ளது, ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது, அதன்படி தான் செய்யணும். பிரச்சனைகள் இல்லாத ஜாதகத்துக்கு இந்த மை தேவையில்லை. சில பேர் பிரச்சனைகளோடு வருவாங்க, தொழில் வசியம் இல்லை, முக வசியம் இல்லை, ஜனவசியம் இல்லை, இப்படி வருவாங்க. எதிரிகளை விலகணும். ஒரு கடையில் வியாபாரம் நல்லா நடக்கணும்னு சொன்னால் அந்த கடையில் ஒரு வசியம் இருக்கணும். ஒரு சில கடைகள் பாருங்க, குப்பையாக கிடக்கும், அந்த கடையில் கூட்டம் நிறைஞ்சு வழியும், அழகா ஆடம்பரமா லட்சணமா இருக்கும், அங்க ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. நல்லா நீங்களும் கவனிச்சிருப்பீங்க, ஒரு சில கடைகள் சாதாரணமா இருக்கும், அங்க கூட்டம் எப்பவுமே இருக்கும். நல்லா அழகா நீட்டா வச்சிருப்பாங்க, அங்க கூட்டம் இருக்காது. அதற்கு காரணம் எந்திரங்கள், வசிய மைகள், இது மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துறது தான். இதுல எந்த ஒரு தவறும் இல்லை. நல்ல முறைக்கு ஒரு ஆடை அணிந்து முக அலங்காரத்தோடு நின்னா நம்மளை பார்க்கும்போது 4 பேருக்கு பிடிக்கும். கசா முசான அழுக்கு உடை அணிஞ்சிருந்தா நம்மளை பிடிக்காது. அந்த மாதிரி தான். அப்போது நம்ம எப்படி இருந்தாலும் வசியம் செய்யணும். அந்த வசியம் செய்யும்போது
அதன் மூலமாக நமக்கு பொருளாதாரம் உயரும், அவ்வளோதானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இன்னும் பெண் வசியம், ஆண் வசியம், இது எல்லாமே இருக்குது. அந்த விஷயத்தையும் சொல்கிறேன். தயவுசெய்து இது யாரும் தவறாக பயன்படுத்தாமல் பார்த்துக்குங்க. வேறு யாருக்கும் தராதிங்க. இப்போ நம்ம இதில் பயன்படுத்தியிருக்கிறது என்ன? வசம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம். அடுத்தது என்ன சேர்த்த போகிறோம்? புணுகு, கோராஜனம், நெய். சரிங்களா? அதோட ஜவ்வாது. இது எரிஞ்சு முடியட்டும். முடிஞ்ச பிறகு மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.